செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைப்பதற்காக பொய் வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார் என்று கரூரில் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்திருந்தார். நில மோசடி வழக்கில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் கரூர் இல்லத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நிலத்திற்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் சம்பந்தம் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதன் காரணத்தால் அதை மறைப்பதற்காக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். செல்போன் கீழே இருக்கீங்க. ஹலோ அண்ணா, செல்போன் இங்க நீட்டாங்க. நானே மந்திரி லஞ்சம் பேச போறாங்க. கரூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திட்டமிட்டு பொய் வழக்கை பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்து இன்னைக்கு பழிவாங்கிய அரசாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவே எல்லா அமைச்சர்கள் மீதும் பொய் வழக்குகள் போட்டுங்க. இன்று கூட வழக்கு தொடர்ந்து பதிவு செய்யப்படும். அமைச்சர் சரோஜா அவர்கள் மேலும் சரஸ்வதி அவர்கள் மேலும் வழக்கு
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒருவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகனுடைய அமைச்சர் இன்றைக்கு சிறையில இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. பொய் வழக்கு பதிவு செய்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு சகோதரரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது.